ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சாப்டர் நம்பர் 15 ஓவர்வியூ ஆஃப் ஆடிட் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். சும்மா பேசிக்ஸ் மட்டும் சொல்லித்தரேன், ரொம்பலாம் நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம். ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் படிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு லைக் கண்டினியூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல, அதனால சும்மா 15 மினிட்ஸ் மட்டும். ஓகே, ஸோ ஓவர்வியூ ஆஃப் ஆடிட் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். என்னன்னா, வெயிட் அ செகண்ட். ஓகே, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அதனோட ஆடிட் வந்து ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். வை பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோட ஆடிட் வந்து இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் கம்பெனிஸ் ஆக்டோட ஆடிட். நார்மல் கம்பெனியோட ஆடிட்டுக்கும் இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆடிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, 99% இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸா இருக்கட்டும் இல்ல பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸா இருக்கட்டும், யாரை வேணா அதானி அம்பானி டாடா யாரை வேணா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பயங்கரமா சூப்பரா பிசினஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுல போட்டிருக்க முதலீடு அவங்களோடது, அதுல இருந்து ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அவங்க ஃபேமிலிக்கு, அதுல அவங்களுக்கு ஒரு பயங்கரமான செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த பிசினஸ் ரன் பண்றதுல. அதனாலேயே ஆல் த கம்பெனிஸ் ஆடிட் பண்ண போற ஆடிட்டர் வந்து எந்த கோணத்துல ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னா, இவனுக்கு ஏதாவது ஏமாத்துறானுங்களோ, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்மி பண்ணிட்டு இந்த ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா பணம் அடிக்க பாக்குறாங்களோ, இல்ல ரிலேட்டட் பார்ட்டிஸ் எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுக்குறாங்களோ, அதாவது இந்த ப்ரொமோட்டர் கும்பல் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வெளில இருப்பாங்க. தட் இஸ் மெஜாரிட்டினா ரீட்டைல். நம்மள மாதிரி நார்மலா வந்து ஒரு ஒரு கம்பெனில ஒரு 1 லேக்கோ 2 லேக்கோ ஷேர் வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டு என்னைக்காவது இன்க்ரீஸ் ஆகும்னு பாக்குற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கம்மி. ஆனா இந்த ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 55-56% வச்சிருப்பாங்க, இல்ல 70% கூட வச்சிருப்பாங்க. அப்படின்னா இந்த ப்ரொமோட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரையும் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்குள்ள உள்ள சேர்த்துக்கிட்டு, அப்புறம் எந்த ஒரு கான்ட்ராக்டை யார் கொடுக்கறதா இருந்தாலும் அவங்களுக்கு ரிலேட்டட் பார்ட்டிஸ்குள்ளே கொடுத்துட்டு ரொம்ப கும்மி அடிச்சாங்கன்னா, வெளில இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எங்க ஏமாந்துருவாங்களோன்ற பயத்துல தான் வெளியில இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஷேர் ஹோல்டர்ஸ் சேர்ந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேட்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க ஜி அப்படின்னு சொல்றாங்க நம்மள. புரியுதா? அந்த ஒரு கண்ணோட்டத்துல தான் நீங்க நார்மலான ஒரு கம்பெனி ஆடிட் பண்றதுக்கு உள்ள போறீங்க. ஆனா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஆடிட் பண்ணும்போது அந்த கண்ணோட்டத்துல உள்ள போகாதீங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது 51%, 50%க்கு மேல கவர்மெண்டோட பணம் அங்க இருந்தாதான் அது கவர்மெண்ட் கம்பெனி. அப்படி இல்லைன்னா சில நேரத்துல கம்ப்ளீட்டாவே அது வந்து என்னவா இருக்கும்னா ஒரு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிஎன்இபி இருக்கு, அந்த மாதிரி வந்து ரயில்வேஸ் இருக்கு, அந்த மாதிரி சிலது ஆக்டுக்கு கீழே அப்படியே ஃபார்ம் பண்ணிடுவாங்க, எல்ஐசி, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, அந்த மாதிரி. சோ எதுனாலும் மூணுத்துக்குமே நான் அண்டர்லைன் பண்ணி ஒரு விஷயத்தை தான் காமனா சொல்வேன். அங்க இருக்கிற பணம் ஓன் பணம் கிடையாது, கவர்மெண்டோட பணம். அங்க மேனேஜ்மெண்ட்ல நீ வேலை பாக்குற, அவ்வளவுதான். யார் வேலை பாக்குறா? யாரோ ஒருத்த மேனேஜ்மெண்ட்டா வேலை பாக்குறான். யூஸ்வலா நீங்க டாடா அதானி அம்பானி கம்பெனிக்குலாம் போனீங்கன்னா அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் போர்டுல நீதா அம்பானி முகேஷ் அம்பானி இவன் ஆகாஷ் அனந்த் ராதிகாவோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல ஆனந்த் பிரமல், இவங்கெல்லாம் இருப்பாங்க போர்ட் ஆஃப் மெம்பர்ஸா. ஆனா கவர்மெண்ட் கம்பெனிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் உயிரான கவர்மெண்ட்டுக்கு உயிர் இருக்கா? கிடையாது. அப்ப கவர்மெண்டே வந்து உள்ள உட்கார முடியுமா? மேனேஜ்மெண்ட்ல உட்கார முடியாது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்டோட சர்வெண்ட் தான் வந்து அங்க உட்காரும். கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் தான் அங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, போர்ட் மெம்பர்ஸாவோ இல்ல அங்க இருக்க மேனேஜ்மெண்டாவோ இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்களோட பணம், அவங்களுக்கு மாசான சம்பளம் வரப்போகுதுன்றதுனால எவன் வீட்டு போனா எங்க போனா எனக்கு என்ன, என்ன வேலை செய்ய சொல்றாங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். எக்ஸாம்பிள் பிஎஸ்என்எல். இப்ப இது என்ன ஆயிடுதுன்னா பொது பணம் டாக்ஸ் மணியை வாங்கி தான் கவர்மெண்ட் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லும் போது உள்ள போய் ஆடிட் பண்ண வேண்டிய ஆடிட்டர் எப்படி ஆடிட் பண்ணணும்னா இந்த பர்ஸ்பெக்டிவ மாத்திடணும். நார்மலா நீங்க ஒரு கம்பெனில போய் ஆடிட் பண்ணீங்கன்னா எங்க ப்ரொமோட்டர்ஸ் எல்லாத்தையும் ஏமாத்தி சுருட்டிட்டு நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஏமாத்திடுவானோன்னு நீங்க ஆடிட் பண்ணுவீங்க. ஆனா ஒரு கவர்மெண்ட் என்டர்பிரைஸ் நீங்க போய் ஆடிட் பண்ணும்போது கவர்மெண்ட்டுடைய பணம் எந்த அளவுக்கு மிக ஜாக்கிரதையா கையாளப்பட்டிருக்கா இல்லையா, எந்த பர்பஸ்க்காக இந்த விஷயத்த செய்ய சொன்னாங்களோ அந்த பர்பஸ் அவங்க நிறைவேற்றிருக்கானா இல்லையா, அந்த ஆங்கிள் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எப்போதுமே பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோட ஆடிட் அப்படிங்கிறதுலயே ஆங்கிளே ஃபுல்லா மாறிடும். அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய ஆடிட் எல்லாமே எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து ஒரு 30 பிரான்ச் இருக்குன்னா நான் 30 பிரான்ச்சுமே டாட்டாவோட பிரான்ச் தான். டாடா வந்து சாரி அப்பா டாடா வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. 30 பிரான்ச் இருக்குன்னா 30 பிரான்ச்லயும் எந்த இடத்துலயும் ₹1 லீக் ஆகக்கூடாது, ரெவென்யூ லீக் ஆகக்கூடாதுன்றதுல ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான இன்டர்னல் கண்ட்ரோல வச்சு அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்டிங் எல்லாம் கொண்டு வர பொறுப்பு டாட்டாக்கு இருக்கும். அப்ப டாட்டாங்கிறது ஒரு பிரைவேட் லிமிடெட், அதாவது பிரைவேட்டோட கம்பெனி, அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கலாம், பட் ஸ்டில் அது ஒரு பிரைவேட் பார்ட்டியோட கம்பெனி. அவங்க தான் வந்து மேஜர் ஷேர் ஹோல்டரா இருக்காங்க.
மற்றபடி பேலன்ஸ் தான் வெளில வந்து ரீட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க அந்த கம்பெனியை பயங்கர கட்டுக்கோப்பா கொண்டு வருவாங்க. அதுல அவங்க பணம் அடிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க, நம்ம போய் அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆடிட்டரா. பட் வென் இட் கம்ஸ் டு கவர்மெண்ட் கம்பெனிஸ், கவர்மெண்ட்குள்ள இருக்கிறவன் கவர்மெண்ட் பணத்தை ரோட போட சொல்றாங்களா, ப்ராப்பரா ரோடே போடுறது இல்ல, அதுல பாதி கமிஷன் அடிக்கலாமா, பாதி கான்ட்ராக்டர் கொடுக்கலாமா. ரயில்வேஸ்ல இவ்வளவு கொடுக்குறாங்க, கொடுத்ததை ப்ராப்பரா கம்ப்ளீட்டா குவாலிட்டியா நீங்க வந்து எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணாம மேனுஃபேக்சர் பண்ணாம அதுல கொஞ்சம் கமிஷன் அடிக்குது. ஐஆர்சிடிசி அதுல. ஸோ இது எல்லாத்துலயுமே கவர்மெண்டோட பணம், கவர்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி கொடுத்துருக்கு, அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவன் அந்த பணத்தை சரியான முறையில யூஸ் பண்றானா, இல்ல அந்த பணத்தை வெதர் ஹி இஸ் டேக்கிங், அவன் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு கமிஷன் அடிக்கிறானா. இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் கவர்மெண்ட் என்டிட்டிஸ் ஆர் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ்க்கு நீங்க ஆடிட் பண்ண போறது இதுதான். பிஎஸ்யூ ஆடிட் அப்படின்னா இந்த மைண்ட் செட்ல தான் நீங்க ஆடிட் பண்ணணும். அப்படி பார்த்தா நம்ம ஆடிட் பண்ண வேண்டிய மைண்ட் செட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட் இருந்து இங்கே கொடுத்துட்டாங்க. என்னென்ன இருக்கு? ஃபைனான்ஷியல் ஆடிட் நார்மலா பண்றது தான். கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் கொடுத்துக்க, நான் எப்படி இந்த பணத்தை செலவு பண்ண சொன்னோம்னா அப்படிதான் நீ செலவு பண்ணிருக்கணும், அது கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட். பர்ஃபார்மன்ஸ் ஆடிட், ஏன்னா உன்ட்ட 100 ரூபாய் கொடுத்து இதை வாங்க சொன்னேன், வெளியில வேற ஏதாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிட்ட கொடுத்துருந்தா அவன் 50 ரூபாயில இந்த வேலையை முடிச்சிருப்பான், எதுக்கு 100 ரூபாயில இந்த வேலையை முடிச்ச? ஏன் நீ எஃபெக்டிவா செலவு பண்ணல? ஒரு ரூபாய் நீ எஃபெக்டிவா செலவு பண்ணணும், ஏன் நீ எஃபெக்டிவா செலவு பண்ணலன்னு கேட்டா அது பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். காம்ப்ரஹென்சிவ் ஆடிட்னா ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பாங்க, கரெக்டா செலவு பண்ணிருக்காங்களான்னு பார்ப்பாங்க, எல்லா பெர்ஸ்பெக்டிவும் சேர்த்து பார்க்கறது காம்ப்ரஹென்சிவ். ப்ரொப்ரைட்டரி ஆடிட்னா என்ன தெரியுமா கேட்பான், டேய் உன் பணமா தான் இப்படி செலவு பண்ணிருப்பியா நீனு? ப்ரொப்ரைட்டரா இருந்து இது 100 ரூபாயா இருந்தா நீ இப்படி செலவு பண்ணிருப்பியா? எப்படி ஒரு ரேஷனாலிட்டியே இல்லாம கொண்டு போய் இதுல செலவு பண்ண? அப்பெல்லாம் கேட்டாங்கன்னா அது ப்ரொப்ரைட்டரி ஆடிட். இந்த மாதிரி நிறைய ஆடிட்ஸ் இருக்கு. இந்த ஆடிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் கவனிச்சுக்கிட்டீங்களா பிஎஸ்யூ ஆடிட் எந்த ஒரு அவுட்லுக்ல நம்ம எடுக்க போறோம் அப்படின்றத மட்டும் நீங்க கவனிச்சுக்கிட்டாலே போதும். ஸோ டுமாரோ வி வில் டாக் அபவுட் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடிட், ஃபினான்ஷியல் ஆடிட் என்ன, கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் என்ன, பர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபெக்டிவா பண்றமான்றதான் பார்ப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபெக்டிவா குவாலிட்டியா எஃபிஷியன்ட்டா பண்றோமா, இந்த டைம்குள்ள முடிக்கிறோமா, இந்த காஸ்ட்டுக்குள்ள முடிக்கிறோமா, இவ்வளவு குவாலிட்டி அச்சீவ் பண்ணுமா, அதுதான் பர்ஃபார்மன்ஸ் ஆடிட். காம்பரன்சிவ் எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஃபுல்லா இருக்கும். ப்ரொப்ரைட்டரி, உன் பணமா இருந்தா இந்த மாதிரி ரேஷனலா இல்லாம செலவு பண்ணிருப்பேன் நீனு, உன் பணமா இருந்தா இப்படி பார்த்து பார்த்து செலவு பண்ணிருப்பேன், அப்படிக்கே ப்ரொப்ரைட்டரி ஆடிட். இது எல்லாத்தையும் முடிச்சு ஆடிட் ரிப்போர்ட் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஸோ டுமாரோ we are going to start with PSU audit. Okay, thank you so much, have a nice day. Okay, bye bye.